ஆமாங்க, இந்த வாழ்க்கை கஷ்டம். விவேகானந்தரே கூட சொல்லுகிறார், மத ரீதியாக உங்களால் ஒரு சிறிய உதவி கூட செய்ய முடியாது. ஒருவருக்காக நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சின்ன எடுபடி வேலை கூட செய்ய முடியாது. ஏன்னா மதம் தனக்குள்ளே ஒரு கூடாரத்தை விரித்திருக்கிறது, அது பலன் தருகிறதாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ராமகிருஷ்ணருங்கிற ஒரு பெரியவர்கிட்ட சிஷ்யனாக இருந்தவர். ஸோ அதனால் அவர் அத்தனை பலன் பெற்றதாக அவர் சொல்லுகிறார். அதோடு அவர் எங்கே போனாலும் பிக்ஷை, அதாவது இறந்து உண்பது, அதாவது மற்றவங்கக்கிட்ட கை நீட்டி வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பில் இருக்கிறார். சன்னியாசிகள் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. எப்படியோ அவங்களுக்கு அந்த ஒரு செட்டப் இருக்குது பாருங்க. ஒரு காவி வேஷ்டி போட்டுட்டு போனால், ஒரு காவி உடையில் இருந்தால், ஒரு வேளை நார்த் இந்தியாவில், இப்போ இங்கெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்கோ, மேபி சில ஸ்டேட்ஸில் கொடுப்பாங்க, அதாவது சில இடங்களில் கொடுப்பாங்க, கோயில் பக்கத்தில் கொடுப்பாங்க, மற்ற இடங்களில் கொடுக்க மாட்டாங்க. டு த திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் அவங்களுக்கு தெரியும், இவன் என்ன மாதிரி காவி உடை போட்டிருக்கான்னு தெரியும். ஸோ அப்படி ஏதோ ஒன்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சோதனை வந்தது பாருங்க. அவர் ரயிலில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு நாகரிகமான சில நண்பர்கள் அங்கே இருக்கிறார்கள். நண்பர்கள்லாம் சக பயணிகள் இருக்கிறார்கள். இவரும் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவங்க ஒரு பரீட்சை செய்கிறாங்க. பாருங்கோ, எனக்கு சாப்பாடுக்கு நீ என்ன பண்ணுவாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவர் ஒன்றும் பதில் சொல்லலை. ஆனால் பாருங்கோ, அடுத்த ஸ்டேஷனுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு மனிதன் கிட்டே வருகிறான். இந்த மாதிரி என்னாண்ட தெய்வம் பேசியது, நீங்கள் பசியாக இருப்பதை நான் பார்க்கிறேன் சுவாமி, இதை வாங்கி கொள்ளுங்கோள் அப்படின்னு அவர் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாப்புல. சாப்பாட்டுக்கு கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாப்புல. இப்போ பார்வையாளர்களுக்கு அது வியப்பாக போயிடுது. ஒரு காவி உரை போட்டிருக்கிறா, இவன் சுவாமின்னுங்கிறது நிரூபணம் ஆகிடுதா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவனுக்கு உணவு வருகிறது அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்போ பாருங்கோ, இப்போ நான் தான் சொன்னேன் எபிசோட் அப்ரஹான்னு, ஆசாரிய சிச்சை இருக்கத்தான் செய்கிறது. அதில் பெரிய சோதனை இருக்கிறது. அங்கே ஒரு பெரிய மடைமாற்றம் ஏற்படலாம், மக்கள் கரைந்து போகலாம், ஏதோ ஒரு மலை மேலே ஏறி. ஆனால் நீங்கள் அதெல்லாம் சகிக்கணும், மீண்டு கொண்டு வரணும். என் தேவன் ஒருவரே தேவன், என் குடும்பத்துக்கு இவர் தான் தேவன் அப்படின்னு யோசுவா சாட்சி சொல்லுகிறார். ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். ஆமாம், இது விவேகானந்தருக்கு சாப்பாடு கிடச்சிருச்சுங்கிறதுக்காக அது எல்லாருக்கும் வாய்க்கும்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக முடியாது, செத்து தான் போகணும் நீங்கள். ஸோ அதனால் என்னட்ட பல பேர் இப்போ இது உன்னுடைய குடும்ப நிந்தை அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. நிந்தை எனக்கா வாதை எனக்கா எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நான் இது வரைக்கும் எந்த வாதையும் உணர்ந்ததில்லை, நிந்தையும் உணர்ந்ததில்லை. என்னால் இந்த பாடத்தை நல்லபடியாக எடுக்க முடியாது. டு த திங், நான் அந்த விசுவலைசேஷன் இதுவும் நான் பண்ணணும். அந்த வீடியோவையும் நான் ரெடி பண்ணணும், அந்த ஆடியோவெலாம் நான் கரெக்ட் செக் பண்ணணும், என் டிவைஸை நான் இப்போ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும், சவுண்டு இது எவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் இவ்வளோ எதுலேயுமே எனக்கு முழுமையான கட்டுப்பாடு இல்லை. நான் வந்தோடனே நீ படப்படான்னு பேசிடுறேன். எனக்கு இதெல்லாம் யாராவது உதவி செஞ்சாங்கன்னா, நான் ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணேன், அது எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் செலவு செய்திருப்பேன். ஆனால் எனக்கு அது பிடிக்கவில்லை. அதனால் நான் அதை நீக்கிவிட்டு இப்போ இந்த சாமந்தி பூவை உங்களுக்காக வைத்திருக்கிறேன். இப்போ இதில் சாமந்தி பூவும் நானும் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ என்ன பண்ணுறது, ஐ எம் ஃபவுண்ட் ஆஃப் திஸ் சாமந்தி பூ. சரி விடுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ தாவீது அது மாதிரி அந்த காலத்தில் சர்வாங்க தகன பலியை கொடுத்தா வாதை நின்று போனதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதான் நானும் சொல்கிறேன், எனக்கு வாதையாக எனக்கு இது பண்ணி எனக்கு அதெல்லாம் எனக்கு அதில் நிதானிக்கிறதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லைங்க. ஆமாம், எனக்கு எதுவும் வாதையாக இருந்ததில்லை. நான் அப்படியெல்லாம் வச்சுக்க மாட்டேன். என் எண்ணத்தில் நான் அப்படி வச்சுக்க மாட்டேன். இது ஏதோ கட்டு அப்படின்னு நான் வச்சுக்க மாட்டேன். ஸோ எல்லா கட்டையும் நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதை சந்திப்போம் அப்படின்னு நான் மேற்கொள்வோங்கிற மாதிரி தான் நான் இருக்கிறேன். சரி, உழைப்போம் அப்படிங்கிறது தான் நிச்சயம். உழைப்பு கைவரப்பட வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், குமாரனை பார்த்துட்டுருக்கோம். குமாரன் இவனோட ஹிஸ்ட்ரியை நம்ம கொஞ்சம் பார்க்கணுமோ.
சரி நம்ம இப்போ அதை பார்த்துருவோமா, நம்ம முன்னாடி சொன்ன பார்க்கலான்னு சொல்லணும்னா சரி. இவன் வந்து எப்போ வருகிறான். ஸோ இப்போ அந்த வாதைன்னு வந்துட்டோன்னா இவன் வந்து ஒரு ஒரு அசுரன் பிறக்கிறான். தாரகாசுரன்கிற ஒரு அசுரன் பிறக்கிறான். அதாவது பிறக்கிறான்ங்கிற வந்து அவன் பிறக்கலை, அவன் ஒரு பெரிய அரிய தவம் பண்ணியிருக்கிறான், பெரிய வெற்றி பெற்றிருக்கிறான், நிறைய பெரிய அசுர தவம் சொல்கிறாங்களோ. அது வந்து 1000 வருஷம் 2000 வருஷம் தான் தவம் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம வருஷங்களில் சொல்கிறோம் அவங்க அவ்வளவு, அதை விட அதிகமாக யுகங்களாக தவம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவன் பாதாளத்துலையோ எங்கேயோ இப்போ உட்காந்து தவம் பண்ணியிருக்கான். ஏன் அப்படி இது ஒரு செயலை ஆரம்பிச்சது, நீங்கள் அதை யோசித்து பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சொர்க்கத்தில் இருக்கிறவங்க சரியில்லை, அதாவது மேல் மண்டலத்தில் இருக்கிறவங்க சரியில்லை, அவர்களுக்கு ஏதோ ஒன்று சலிச்சு போச்சு. அந்த செயலில் ஒரு சோதனையின் செயலில் அவங்க வந்து விட்டார்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கோ அவங்க வந்து காம தகடம் அப்படின்னு ஒன்று நடக்குது. காமன் எரிந்து போய் விடுகிறான். உங்களுக்கு காமன் தெரியுமா? உங்களுக்கு காமன் மேன் கூட தெரியாது. ஆனாலும் நான் பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு பாட சொல்லணும். சரி, காமங்கிறவன் வந்து உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய பரவச எனர்ஜி, அந்த எனர்ஜி இல்லாமல் போயிடுறது, பரவசம் இல்லாத பரவசமாக போய்விடுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எந்த இதுலேயும் பரவசம் வேண்டும். அந்த அந்த முழு பரவசம், முழு தூய்மை இருந்தால் தான் உங்கள் பலி ஏற்கப்படும். அப்படியான ஒரு பலி ஏற்கப்படும் செயல் அங்கே முடிஞ்சு போயிடுச்சு, அங்கே சொர்க்கத்தில் இல்லை. அப்போ பரமக்கூடாரத்திலே காமன் இல்லை. ஐயோ, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. நமக்கு என்ன விறகு இல்லையா, அக்னி இல்லையா, இது ஆட்டுக்குட்டியானவர் இல்லையா, நம்ம அதைத்தான் யோசிப்போம். ஏன்னா ஆட்டுக்குட்டியானவரை அடித்து நம்ம அது அடிக்கப்பட்ட வண்ணமாக நம்ம அழகாக பேசிடுவோமாக்கும். ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியானவர்கிட்ட இருக்கிற அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாகங்கிற அந்த காட்சியில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரு பெரிய தோல்வி இருக்கிறது, ஒரு பெரிய சிந்தனை தோல்வி இருக்கிறது, ஒரு பெரிய யுகமாற்றம், ஒரு பெரிய தாழ்வு இருக்கிறது. இந்த தாழ்வை நம்ம எப்போ பார்த்தோம்? தாரகாசுரனை பார்த்தோம், குமரன் கிட்ட பார்த்தோம். அப்போ என்ன, குமரன் கிட்ட இருந்த தாழ்வு இன்னும் போகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலை. ஆமாம், போகவே இல்லை. ஸோ அப்போ அந்த பாதிப்பு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால தான் இவ்வளோ கோயில் கட்டியிருக்காங்க, இவ்வளோ பெரிய கட்டமைப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது. ஸோ அப்போ என்ன சொல்லிட்டேன், காமன் அழிந்து போய்விட்டான். ஸோ அப்போ மக்கள் எல்லாம் உணர்ச்சிக்காகவும் தாழ்ந்த செயலுக்காகவும் தான் போகிறாங்களா? இருக்கலாம், எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியவே தெரியாது. ஆமாம், நான் சொர்க்கத்தையும் யோசிக்கலை, நான் பாதாளத்தையும் யோசிக்கலை. ஸோ எனக்கு வந்து இப்படியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு இது இருக்கிறது, எனக்கான ஒரு வார்த்தை இருக்கிறது. அது என்னான்னு கேட்டுங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து இலக்கை தவற விடுவது பாவம்னு எபிரேயத்தில் நம்ம பேசுகிறோம். ஹட்டாவா அதுதான் பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம இது அகராதி படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இதே அகராதியை 1800 விவேகானந்தர் தன்னுடைய இதுவாகவே வச்சுருந்தார், சிச்சையாகவே வச்சுருந்தார். எழுமீன், உழைமீன், விழிமீன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு. அதாவது என்ன சொல்கிறார், அரைஸ், அவேக், ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச் அப்படின்னு அந்த இலக்கின் செயலில் அவர் ஒரு வார்த்தை வைத்திருந்தார். எனக்கு வந்து இந்த வயசுலேருந்தே, அதாவது நான் 90s கிட்டு 80s கிட்டு 87 88லலாம் எனக்கு இந்த வார்த்தை இருந்தது, நான் படிக்கும் பள்ளியிலே. ஸோ அதனால் நான் வந்து இதில் அந்த இலக்கின் செயலில் நான் ஆசாரிய சிச்சையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறேன். அவ்வளோதான், நான் படிப்பிலே அந்த இதில் இருந்துட்டேன், அந்த யோசனையிலே இருந்துட்டேன். எனக்கு அதையும் தெரியாது, குமரனும் தெரியாது, தாரகாசுரனையும் தெரியாது, காமதேவனையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டச் ஆஃப் திஸ். இந்த வரைக்கும் நான் அதை தொடலை. இப்போ என்ன செயல் கேட்டிங்கன்னா, நீங்கள் பலியாவேலா? ஆமாம், ஆட்டுக்குட்டியானவரின் செயலுக்கு நீங்கள் வருவேலா? நீங்கள் வந்து கூடாரத்தில் சேர்த்துக்கொள்ளப்படுவீரா? சந்தேகம்தான், யாருக்குமே அது சந்தேகம்தான். நம்ம வந்து மார்க்கத்தில் இருக்கலாம், இறை தூது பணியில் இருக்கலாம், தூதனே நம்மக்கிட்ட பேசியிருக்கலாம், நம்மக்கிட்ட வார்த்தையின் விளக்கங்கள் இருக்கலாம், இது தலைப்புள்ள புஸ்தகமாக, முத்திரை தேர்ந்த புஸ்தகமாக வந்திருக்கலாம். ஆனால் எதனாலையும் நமக்கு இது இல்லை,
நமக்கு உதவி இல்லை. ஸோ அப்போ எப்படியும் குமரன் பிறக்க போகிறான், குமாரன் பிறக்க போகிறான். ஆனால் இது வாய்க்கும் செயலாக இருக்குமா? இதனால் உங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த உணர்ச்சியின் செயல், இந்த வாதையின் செயல், இந்த இந்த காமனின் செயல் உங்களுக்கு வாய்க்குமா? உங்களுக்கு விடுதலை கிடைக்குமா? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பழைய மனிதன், பழைய இது வருமா உங்களுக்கு? ஆமாம், ஏதோ ஒரு பழசு இருக்கிறதுனால தானே உங்களுக்கு அது தேவைப்படுறது. என்கிட்ட அதுவே கிடையாது. ஸோ என்கிட்ட அந்த பழசே கிடையாது ஒன்றும். ஸோ அதனால் அந்த வாழ்வின் செயல், அந்த ஒரு இதுவே எனக்கு கிடையாது. அதாவது அந்த காலம் இந்த காலங்கிற எஃபெக்டே எனக்கு கிடையாது. காமன் இருந்த காலம், காமன் இல்லாத காலம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இலக்கை நான் பரிசோதிக்கிறேன். ஸோ இப்போ பாவப்பட்ட மனுஷன் இப்போ இலக்கைத்தான் யோசிப்பானே தவிர அவன் உணர்ச்சி இருக்கா, உணர்ச்சி இல்லையா, வாதம் இருக்கா, நம்ம போக முடியுமா அப்படின்னு யோசிக்க மாட்டான். ஆனால் உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை இந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக ஒரு ஆடு கொண்டு வந்து கொடுத்துருக்குறதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ இந்த காமன்கிற இந்த தரவே தேவையில்லை, உணர்ச்சியே தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் தடைபட மாட்டீர்கள். நான் இதுக்காகத்தான் சொர்க்கத்திலேருந்து வந்திருக்கிறேன்னு குமாரன் சொல்லுகிறார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணுங்க. ஆமாம், அதை புரிஞ்சுக்கணும். ஒரு தாய் தகப்பனின் செயலில் நான் வரலைங்க, நான் ஒரு இன்பத்தின் செயலில் வரலைங்க, பரிசுத்த ஆவியின் செயலில் தான் நான் வந்தேன். ஆமாம், ஆனால் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஐ எம் த ஒன் டு பி. ஆமாம், என்னை எவன் வேணால் இழிவுபடுத்திட்டு யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும், நான் அதை பற்றி யோசிக்க போகிறதில்லை. நான் யோசிக்க போகிறதெல்லாம் உங்களுக்கு இந்த செயல் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஆமாம், எப்பயும் உலகம் நம்மளை கொல்ல தான் போகுது, ஆனால் கொன்னாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் வாக்குரைக்கிறார். இதுதான் மலையில் நம்ம பெறப்படுகிற செய்தி. அதாவது தாரகாசூரன் அழிந்து போவான். உங்களுக்கு அதாவது தாரகாசூரன் கிரவுஞ்ச பருவதம்னு ஒன்று வச்சுருந்தானா, அந்த பருவத்தை குமரன் அழிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன தெரிகிறது? வீர மகேந்திரபுரம் தெரிகிறது. ஸோ இப்போ இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, அச்சம்கிங்கிறது சூரனோட தங்கச்சி, அவள் கையை வெட்டிடுறாங்க. ஏன்னா அவள் இந்திரனோட மனைவியை தான் அண்ணனுக்காக கொண்டு வரா. பாருங்கோ, காமம் இருக்கா இல்லையா, இது இருக்கா, நம்ம இதுக்காக யோசிக்கணுமா, யோசிக்க வேணாமா, வாதம் இருக்குதா இல்லையா, நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அதுதான் தப்பு. இங்கே ஒன்றும் இல்லை, வாதையும் இல்லை, பேதையும் இல்லை. எவ்ரிதிங் இஸ் குட். இங்கே எந்த இதுவும் இல்லை, எந்த கொடுமையின் செயலும் இல்லை. ஆமாம், எல்லாம் நன்மையாக தான் நடக்குது. ஆமாம், இங்கே எந்த திருட்டும் இல்லை, இங்கே எல்லாமே உண்மையின் செயலில் தான் இருக்குதுங்கிறதுக்கு அடிக்கப்பட்ட வண்ணமாக ஆட்டுக்குட்டியானவர் சாட்சி இருக்கிறார். ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னு கேட்டேன்னா, அஜமுகி கையை வெட்டிட்டாங்கோ. அப்போ இவன் என்ன சொல்கிறான்? இப்போ இவங்க உணர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க, நன்மையாது தீமையாது. ஆமாம், அதாவது நேர்மை, நாணயம், இதெல்லாம் எதுக்கு? நாம் அசுரர்கள், யார் மீதையும் கருணை காட்டாதீர்கள். அதாவது அவங்க என்னோன்னு சொல்லி அவங்களோட பலத்தில் அவங்க இருக்கும்போது மட்டும்தான் அவங்கள சேர்த்துக்குவாங்களே தவிர, மற்றபடி எந்த உணர்ச்சிக்கும் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இப்படி இருந்தால் எவ்வளோ வேணால் பரவசமாக இருக்கலாம், எப்படி வேணால் இதுவாக இருக்கலாம், எப்படி வேணால் உணர்ச்சியோடு எப்பயும் நீங்கள் காத்து கொள்ளலாம். ஆமாம், இப்போ யாரையாவது பார்க்கணும், யாராவது இப்போ யாராவது கிளுகிழப்பாக இருப்பாங்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அவங்கள போய் ஈசிட்டு கூட வரலாம். நான் கொஞ்சம் என்னை பாதுகாத்து கொள்ள ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக வந்திருக்கிறார். நான் எனக்குள்ள ஒரு ரத்தம் பூசப்பட்ட செயல் இருக்கிறனால ஏதோ பரவாயில்ல, நான் தப்பிச்சுட்டு வரேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஈஸின்னு தான் போகும். ஆமாம், இதுக்காக பாவம் கஷ்டப்பட்டு ஊர்லேருந்து கூட வரும். சரி, இருக்கட்டும், வரட்டும், நல்லது தான். அது 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 நான் வாய்த்தா சந்தோஷம் தான். நான் சொல்கிறேன். இப்போ என்னன்னு கேட்டேன்னா, இப்போ உணர்வு இவ்வளவு தாழ்ந்து போக அசுரன்கிட்ட போகிற அளவுக்கு அசுரனுக்கு ஏன் இந்திராணி தேவைப்படுறா? நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு கருணையே கிடையாது, நன்மை தீமையெல்லாம் கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். ஆமாம், ஆனால் நான் அதை ஆண்டு கொள்ளுவேன், சொர்க்கம் போவேன், மேலே வரைக்கும் போய் நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தேவர்களோட செட்டப்பு நீங்கள் பார்க்கணும். தேவர்களோட செட்டப் என்னென்னா, மனுஷர்கள் செய்கிற யஜ்யம், யாகுதி, இதெல்லாம் தான் தேவர்களுக்கு பலம். அப்போ தேவர்கள் எப்போ பலவீனப்பட்டார்கள்?
மனிதர்கள் உணர்வில்லாமல் போய் அவர்களால் எந்த கர்மாவும் செய்ய முடியாமல் போனதுனால இங்கே எல்லாமே நின்று போச்சு. ஸோ இப்போ வந்து நமக்குள்ளே அந்த இது இல்லைங்க, பரவசத்தின் செயல் இல்லைங்க. சரி, யாரோ வயசானவங்க தான் பேசின்னு இருக்காங்க. இப்போ நமக்குள்ளே அந்த உணர்வின் செயல் இல்லை. ஆனால் நீங்கள் பேசலாம், நீங்கள் வந்து வாய் மூடி பேசலாம், பரவசம் அடையலாம், உணர்வு கிளர்ந்தெழலாம். ஆனால் எனக்கு வந்து அதை நான் பொருட்படுத்தவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எப்படியாவது இவங்க செய்கிறாங்க. இவங்க யாரோ ஒரு பழமை செயல் எங்கேருந்தோ யாருக்குறையோ எங்கேயோ ஒரு ஆசார செயலே இவங்களுக்கு இந்த மொழி கிடச்சிருக்கு. பாருங்கள், எல்லோரும் ரிலேட்டிவாக இருப்பாங்க, எல்லோரும் ஒரே அந்நிய பாஷை தான் பேசுகிறாங்க. உண்மைதான். எல்லோரும் ஒரே பண்ணி மிஸ் தான். அது வந்து இது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணி போனாலும் எங்கே போனாலும் ஐயா எங்கள் வீட்டிலே இப்படி தான் பேசுகிறாங்க, இந்த அம்மாவும் இப்படி தான் பேசுகிறாங்க. வெரி 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 டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் அது இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ பாருங்க, ஒரே ஆசாரியர், அவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் ஒரே மொழியை வச்சுருக்காரு. அப்போ எல்லோரும் ஒரே அந்நிய பாஷை தான் பேசுகிறாங்க. சந்தோஷம். அந்த இதை நான் வந்து கொஞ்சம் உன்னித்து கவனித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த இதுதான், அந்த சத்தம் தான் ஒற்றுமையாக இருப்பதை காண முடிகிறதோ தவிர, இப்போ அந்த சத்தத்தின் விளக்கம் நமக்கு இது கனி நமக்கு தெரியதில்லை. ஆனால் ஒன்றுங்க, ஒரு தடவை எனக்கு பாஸ்டர் அம்மா ஒரு 4 மாம்பழம் கொடுத்தாங்க. ஸோ சம்திங் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் ஆஃப் திஸ். எனக்கு கனி கிடைத்து விட்டது, விளக்கம் அர்த்தம் கிடைத்து விட்டது அப்படிங்கிறத நான் உணர்கிறேன். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்குள்ளே வந்து அந்த ஒற்றுமை செயல் இருக்கும்போது இந்த 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 மொழியின் செயல் நமக்கு தடையாக இருக்க போகிறதில்ல, நமக்கு தமிழ்லேயே கேட்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணும்போது, ஆட்டுக்குட்டியானவரின் அடிக்கப்பட்டவனமான இந்த ரத்தம் தான் நமக்கு உதவி செய்கிறதோ தவிர ஏதோ ரகசிய செயல் நீங்கள் சொல்லாதீங்க. எந்த ரகசிய செயலும் உதவி இல்லை. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ரகசியம் அறிவிக்கப்படுவது தான் உதவி. ஸோ ஒரு ரகசியமாக இருக்கிறனால ரகசியம் நமக்கு தாழ்வு தான் கொடுக்கும், அது உணர்வற்ற நிலையை தான் கொடுக்கும், வாதையை தான் கொடுக்கும். ஆனால் நமக்கு அந்த ரகசியம்ங்கிறது இல்லை. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயிற்சி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வாய்க்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஐ வாஸ் ஸோ ஃபவுண்ட் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் அண்ட் ஃபவுண்ட் ஆஃப் திஸ் டாஸ்க். இது ஏதோ 1000 ரூபாய் டாஸ்க்கு கிடையாதுங்க, இது வந்து லைஃப் லாங் டாஸ்க்கு. ஆமாம், இது வாழ்க்கை கட்டாகும். காட்டு புஷ்பத்தை உடுத்து விட்டீர், அல்லேலுயா அல்லேலுயா. அது மாதிரி இந்த சாமந்தி பூவை கொண்டு ஆண்டவர் உங்களை உடுத்து வைக்க முடியும். சந்தோஷம். ஆமாம், எனக்கு மட்டுமா பூ? நான் கேட்குறேன். சரி, அப்போ அதாவது நீங்கள் கண்ணாடி கடல்னு பார்த்துருக்கேன். அது வந்து சம்திங் கண்ணாடி கடல்னு கேட்டிங்கன்னா ஏன் கடல் கண்ணாடி மாதிரி இருக்குன்னா ஃப்ரீசிங் கோல்டில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் என்ன மாதிரியான உணர்ச்சியை எதிர்பார்க்க முடியும்? ஃப்ரீசிங் கோல்டில் உங்களுக்கு என்னங்க உணர்ச்சி இருக்கும்? ஆனால் இருக்கும். ஆமாம், அது ரொம்ப அக்னியாக இருக்கும். நான் அந்த மாதிரி டெம்பரேச்சரில் போனதில்லை. பட் த திங், அந்த மாதிரியான ஃப்ரீசிங் கோல்டில் பேர் என்ன அங்கே இருக்கும், டக்குன்னு வரல, மானசரோவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அங்கே வந்து ஃப்ரீசிங் கோல்டில் அந்த தண்ணி இருக்கும், யாரும் குளிக்க முடியாது. பட் இது நீங்கள் அங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், இந்த கண்ணாடி கடலுங்கிற மாதிரியான செயல்லாம் இருக்குது. அங்கே வந்து யார் பாடின்னு இருக்காங்க, என்ன பாடிட்டு இருக்காங்க? வெற்றி கீதம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ என்ன கீதம் இருக்கிறது? அடிக்கப்பட்ட வண்ணமான ஆட்டுக்குட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அத்தனை பெரிய ஹை பிளேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மானசரோவருங்கிறது வந்து வெரி ஹை ஆல்டிடியூட்டில் இருக்கிற ஒரு சின்ன வேலி. பெரிய வேலியோ எனக்கு தெரியாது, ஒரு வேலி. ஆனால் அது வந்து மலைக்கு மேலே இருக்கிற ஒரு வேலி. அவ்வளோ ஹையில் போன பிறகு தான் உங்களுக்கு அந்த குளம் தெரியும். அவ்வளோ பெரிய இடத்துலையும் நீங்கள் வந்து ஆட்டுக்குட்டியானவரை பயன்படுத்தி உணர்வின் செயலில் குமரனை காண முடியும். ஸோ அப்போ இந்த குமரன் நமக்கு என்ன செய்வான்? தாரகாசுரனை அழித்து விடுவான்.
ஸோ அவன் ஏன் தாரகாசூரனை அழிக்கணும், கிரௌஞ்ச பருவத்தை ஏன் அழிக்கணும், அப்போ தான் சூரன் தெரியும். ஸோ அப்போ நம்ம டார்கெட்டு தாரகாசூரனா இல்லை, சூரன். அந்த சூரன் ஏன்னா தாரகாசூரனை நீங்கள் அழிச்சிடலாம், ஒரு சிறிய பர்வதம், அதாவது அவன் விஷயத்தில் அவன் ஒரு 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 பேரியர், அவ்வளோதான். அவன் நீங்கள் அழிக்கும் போது சூரன் வருவான். சூரனை நீங்கள் அழிக்கக்கூடாது, சூரனை வந்து நீங்கள் வந்து வெற்றி சூடணும், அணிந்து கொள்ளணும். அதாவது 2 பிரிவுகளாக ஆக்கி அவனை வந்து நீங்கள் வந்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் என்ன மாதிரி 2 பிரிவுகள் ஆக்குவீங்க? ஆமாம், சரி. இப்போ நீங்கள் வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு 3 நிலைகளை கொண்டு வந்துடுறீங்களோன்னு. ஸோ இப்போ குமாரன் இருக்கிறார், இப்போ வந்து பரிசுத்த ஆவி, இப்போ 2த்தையும் தனித்தனியாக பிரிக்கணும். அப்போ தான் வந்து உங்களை குமாரனும் பரிசுத்த ஆவியும் பிரிந்து செயல்படும் போது தான் நம்மளுடைய தந்தையை நாம் சந்திக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிலாம் நீங்கள் டார்கெட் பண்ணி அது எய்ம் பண்ணி டாஸ்க் பண்ணி எப்படியாவது பலன் பெறுங்கோள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ கிறிஸ்தவன் என்ன? கிறிஸ்தவன் தவறவிடப்பட்ட இலக்கு திரும்ப கிடைப்பது, அதுதான் விஷயம். நீங்கள் கவனம் வைக்க வேண்டியது அதுதான். உணர்வுகளின் செயலில், வாதியின் செயல்களில் நமக்கு இந்த பயிற்சி கிடையாது, நமக்கு அதை பற்றி ட்ரபிள் கிடையாது. ஸோ எனக்கு எந்த வாதையும் இல்லை, நான் வந்து முன்னேறுகிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சாட்சி சொல்லுகிறேன். ஆமாம், எனக்கு யாராவது எதுவுமே சொன்னாங்க, சரி இவங்க ஏதோ பழைய கஷ்டத்தில் வந்திருக்காங்கோ அப்படின்னு அவங்க சொன்னாங்கோ, அப்படி சொன்னாங்க, பஞ்சத்துக்கு வந்திருக்காங்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் தப்புங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் வந்து வாலண்டியர் தான் பண்ணின்னுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன் இட்ஸ் நாட் அபவுட் தேட். நீங்கள் எல்லை மீறி பேசும்போது வார்த்தை வந்து விடுகிறது, என்ன பண்ணுறது? ஆமாம், இப்படியான உணர்வுகளாம் வாதை என்னது இல்லை. நான் வந்து பாண்டிச்சேரியில் பீச்சுக்கு பக்கத்தில் காக்காய்க்கெல்லாம் பிஸ்கட் போட்டிருக்கேன். நான் காக்கா என்னென்னா, அது கொஞ்சம் பார்வை குறைபாடு. அதுக்கு பார்வை குறைபாடுங்கிறதுனால அதால் வந்து ஒரு பொருளை வந்து ஒண்டியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு கூட்டமாக இருக்கும்போது ஒரு 4 காக்கா சேர்ந்து தான் அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி அதை திங்கும். ஸோ அந்த சாட்சி தான் பார்க்கும். ஸோ அதனால் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 4-5 காக்காவாக சேர்த்து காக்காவை கூட்டிகிட்டு வந்து அதை ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி அதை போய் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து அதை தின்னுடும். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்று போய் கண்டுபிடிச்சி அதை திங்க போகிறது, கொத்த போகிறது, இன்னொன்று வந்து பெரிய காக்கா வந்து அதை தின்னுடும். ஸோ அப்போ அதுக்கிட்டையும் போட்டி இருக்குது, அதுக்கிட்டையும் திருப்தியின்மை இருக்குது. பறவைக்கெல்லாம் அடிக்கடி பசிக்குமா, அப்போ அது வந்து போட்டி திங்கிறது. ஆனாலும் இதில் வந்து ஒரு போட்டி இருக்கிறது, யார் முதலில் இலக்கை அடைகிறார், யார் முதல்ல அதுக்கு. ஏன்னா அந்த பார்வை குறைவின் செயலை கூட ஒரு காக்காவால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மனிதர்கள் அப்படித்தான் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் ஒரே வரம் இருக்காது. ஸோ இப்போ என் வரத்தை நீங்கள் பயன்படுத்தணும், உங்கள் வரத்தை நான் பயன்படுத்தணும். ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்க, இப்போ மேடை ஏறுபவர் யார்? ஒரு தோரா ஆசிரியர் மேடை ஏறலாம், தப்பு இல்லை. அதனால் என்ன, எனக்கு அந்த தடையெல்லாம் கிடையாது. இப்போ நான் உங்கள்கிட்ட மைக்கில் அப்படி தான் மேடை ஏறி தான் வந்திருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு என்ன, நான் வந்து தடைப்படவில்லை அப்படிங்கிறது தான் செயல். இப்போ நிலைமை மாறி இருக்குது. தோரா வந்து உங்களுக்கு ஒரு மேடையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் புத்தகத்தை ஒழுங்காக படிங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து மேடையில் வரலாம். சரி, இன்ஃபேக்ட் எனக்கு பின்னாடி இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மேடையில் பேசப்படுவதெல்லாம் ஆண்டவரின் வார்த்தைகள். ஆமாம். ஸோ நம்ம கர்மாவும் தீரப்போகிறதில்லை, பார்வையாளர்களின் கர்மாவும் தீரப்போகிறதில்லை. ஆண்டவர் மட்டுமே மகிமைப்படுவார். இது வந்து கிரீக் ஸ்டைல் கிடையாது, இது வந்து தோராவோட ஸ்டைல். ஆமாம், ஆண்டவருக்கே மகிமை. சரி, ஸோ இப்போ என்ன சொல்கிறது, காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணாங்கோ, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு மாம்பழம் கேட்டாப்புல. இவங்க வந்து அப்போ தான் அந்த மாம்பழத்தை தானம் பண்ணியிருக்கு. ஆமாம், வீட்டில் மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்தாப்புல, வச்சுக்கோ நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. சாப்பிட்லான்னு சொல்லலை, வச்சுக்கோன்னு சொன்னாந்து கொடுத்துட்டா. அவர் ரொம்ப நல்ல பழம் மாதிரி கொண்டு கொடுத்தா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வாசலில் ஒருத்தர் வரும்போது அந்த மாம்பழத்தை அவங்க கொடுத்துட்டாங்க.
இன்னமும் பாவப்பட்ட பொம்பளை சரி அதுக்கு ஏதோ தெரிஞ்சதை அதை செஞ்சுட்டு கொடுத்து அது ஒரு தப்பாக இல்லை. ஆனால் அவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாரு, நீ ஏன் கொடுத்தாய் அப்படிலாம் அவர் கேட்கல. என்ன ஒரு விசாரணைக்கே வரல. மாம்பழத்தை கொடு, சாப்பாட்டில் இலையில வந்து மாம்பழத்தை கொடுன்னு கேட்குறாரு. இந்த அம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சுது. அப்புறம் போய் பூஜை அறைக்கு போச்சாக்கும். போனோடனே உள்ளே போய் ஒரு மாம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து தட்டில் வைக்கிறது, இலையில வைக்கிறது. அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிகிறது, ஆஹா இது என்ன, நம்ம 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 வந்து மாம்பழத்தை நம்ம கொடுத்த மாம்பழத்தின் சாயல் இல்லையே, இது வேறு மாம்பழமாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு தடவை எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்ல, இன்னொரு தடவையும் போகுது, இன்னொரு தடவையும் எடுத்துன்னு வருது. ஸோ அப்போ ஆஹா திஸ் இஸ் வெரி ஃபவுண்ட் ஆஃப் திங். ஆமாம், ஆண்களுக்கு எப்பயுமே இப்படி ஒரு கஷ்டம் உண்டுங்க. ஆமாம், ஒரு தடவை மாம்பழம் கேட்டான்னா அடுத்த தடவையும் மாம்பழம் தான் கேட்பான். வேறு ஏதாவது கேட்கலாமோன்னோ. அதனால் பூஜாரிலேருந்து எதையும் எடுத்துகிட்டு வர முடியுங்கும் போது உங்களோட செயல் வந்து வெறும் மாம்பழமாகவே இருக்குது, இலையில வர விஷயமாகவே இருக்குது. நீங்கள் பெண்ணை வந்து வெறுமனே இலையில போடுற சாப்பாடாகவே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வாழ்வு இனிக்க போவதில்லை. அதை வந்து கணவனின் இதுக்காக மரியாதைக்காகத்தான் அவன் மீது கொண்ட அன்பினால்தான் அதை செய்தால் அப்படின்னு சொல்லி அவள் காரைக்கால் அம்மையார் ஆகியிருக்க வேண்டாம். அவள் வந்து நல்லபடியாகவே வாழ்ந்துருக்கலாம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி மாம்பழம் வந்துடுத்து, நான் வந்து இதுவாகிட்டேன். ஸோ ஷி பிகேம்ஸ் டிஸ்டன்ஸ் ஃபார் ஹிம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்கள் உணர்வடைய வேண்டும். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க உணர்வடைய வேண்டும். இதெல்லாம் காரைக்கால் அம்மையாரெலாம் உருவாக்கிடாதீங்கோ. ஆமாம், ஏன்னா அவள் காதலோடு அவள் அன்போடு தான், அவள் புருஷன் மேலே இருக்கிற ஆசையோடு தான் அவள் மாம்பழத்தை கொண்டு வந்தாள். ஸோ எப்படியோ கொண்டு வந்தாள். ஸோ அப்படி இருக்கும்போது பூஜை அறையிலேருந்து எடுத்துன்னு வந்தா, இது எடுக்கட்டுமே, எப்படி வந்தா என்ன. ஆனால் அது செயல் இப்படி தானே இருக்குது. நான் வாதிக்கும் பதில் சொல்லணும், மாமிக்கும் பதில் சொல்லணும், கஷ்டம் தானே. இது 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 தவறுங்க. ஆமாங்க, அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 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 உண்மையற்ற சகோதரனுக்கும் பதில் சொல்லணும், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பதில் சொல்லணும். அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பக்கமும் பதில் சொல்லணும், ரெண்டு பக்கமும் நம்ம செலுத்தணும். அப்படின்னு சொல்லும்போது இதை விட ஒரு ஆண்மகனுக்கு கொடுமையான செயல் இருக்க முடியாது. ஆமாம், இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், மென்மையான விஷயம். சரி பாருங்க, இந்த நேரத்தில் அவனுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஆமாம், தேவைப்படாது. காமனே எடுத்துக்கொள்ளப்படுவான், உணர்வே போய்விடும். ஆமாம், அது எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் சரி, என்ன எவ்வளோ பெரிய வரமாக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, பாரம்பரியமாக இருந்தாலும் சரி. ஸோ பாருங்க, என் முன்னாடி என்னெல்லாம் நிற்கிறது, பாரம்பரியம், பெரியவாளோட ஆசீர்வாதம், பல வருஷங்களோட ஊழியம். ஆனால் நான் இதை பற்றி யோசிக்கல. பொம்மனாட்டி பழம் எடுத்துன்னு வந்தா, அவ்வளவுதான். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ திஸ். இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஏதேன் தோட்டத்துக்கே போகட்டும், இப்போ பெரஷிட்டுக்கே போயிட்டோம். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு பகுதிக்கு இப்போ அடுத்து நம்ம வந்து பாபின் வரப்போகிறோமா, அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு போயிடணும், எனக்கு பெரஷித்துக்கு போயிடணும். ஸோ இப்போ காரைக்கால் அம்மையார் மாம்பழம் எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ இருக்கலாங்க. ஆனால் வந்து என் உணர்வை நான் விட்டு கொடுக்க போகிறதில்ல. ரத்தம் அடிக்கப்பட்ட வண்ணமாக ஆட்டுக்குட்டியானவர் என்னை பாதுகாக்கிறார். பட் ஆனால் அதுக்காக அவர் பாதுகாக்கிறார் சொல்கிறதுனால நம்ம இதுக்கு இந்த உண்மையற்ற சகோதரன் இருக்கிறான், இந்த பக்கம் மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு மாமி நிற்கிறா. நாம் யாருக்கு தான் பதில் சொல்ல முடியும்? ரெண்டு பேருக்கும் போய் சொல்லுங்க. என்ன இப்போ அதனால் என்ன ஆகிட போகுது சொல்லுங்க. அதனால் என்ன ஆகிட போகுது? ஏசப்பா இது யூதாஸுக்கு பதில் சொன்னார், நீ போப்பா, நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு அனுப்பிட்டார். ஸோ அவர் நினச்சிருந்தா ஒரு 30 வெள்ளி காசுக்காக நீ போறியே, 30 வெள்ளி காசா எங்ககிட்ட இல்லை, நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்தா உனக்கு 30 வெள்ளி காசை கொண்டு வந்து கொடுக்க முடியுமே, நீ போய் ஏன் இந்த தகாத செயலை செய்கிறாய்? சாத்தான் இடத்துல நீ ஏன் சேர்ந்தாய்? உன்னை எங்களால் காப்பாற்ற முடியும், நீ உண்மையற்ற சகோதரனாக இருக்க வேண்டியதில்லை, என்னால் உன்னை பாதுகாக்க முடியும், நீ நான்று கொண்டு சாவாய், உனக்கு எதிர்காலம் கிடையாதுன்னு அவரால் தடுத்திருக்க முடியும், அவரால் யூதாஸை தடை செய்திருக்க முடியும். ஆனால் நீங்கள் எதை கொண்டும் சாத்தானை தடை செய்ய முடியாதுங்க. ஆமாம், அந்த மாதிரியான வாய்ப்பு நமக்கு இல்லை. நீங்கள் பார்க்கலாம், ஈசாக்கு தன் மகன் யாக்கோபை வெறுங்கையோடு அனுப்புகிறார். ஏன்னா அதுதாங்க சம்பிரதாயம், அதுதாங்க கஷ்டம். பெரியவன் விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? விடமாட்டாங்க.
ஆமாம், நீ 10 ரூபாய் எடுத்துன்னு போனாய், வழிக்கு பணம் எடுத்துகிட்டு போனாய், நீ அம்மா ஆசீர்வாதம் அப்பா ஆசீர்வாதம்லாம் எடுத்துன்னு போனாய், நீ இப்படி போனாய் அப்படி போனாய் அவன் சொல்லி காமிப்பான். அவன் சொன்னால் சொல்லி காமிச்சு போயிடும். அவன் எப்போ சொல்லி கொடுக்க போகிறான்? அவன் பரிசு வாங்குற நிலமையில் அவ்வளோ வருஷங்கள் கழித்து அவன் வந்து திரும்பி வந்து அவன் சொல்ல போகிறானா? இல்லை. ஆனால் வெறுங்கையோட ஒரு பெரிய வீட்டு பிள்ளை போகுதுங்கிறது குடும்பம் தான். ஈசா கூட தவறு தான் அது. ஆனாலும் இங்கே செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஈசா தான் செயல், ஏசா தான் செயல். ஏசா என்ன சொல்கிறான்? ஏசா எதுலேயுமே அவன் வந்து இருக்கான். ஏன்னா வழியில் ஒரு மனுஷனை வச்சு அவனை கொள்ளையிட முடியும். சரி, இவன் இப்படியும் கொள்ளையிட்டு இவன் வெறுமையாக தான் எடுக்க போகிறான்னா அவன் வெறுமையாகவே போயிட்டு போட்டுமே. அப்படி தான் வந்து ஈசாக்கு யோசிக்க முடியும். அப்போ பார்க்கலாம், ஈசாக்கு மேலே பெருசாக தவறு இல்லைங்க. அவர்கிட்ட ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கிறது, இது இருக்கிறது. வழியில் தூதன் சந்திக்கிறது, வழியில் ஆண்டவர் சந்திக்கிறார். அதேமாதிரி திரும்பி வரும்போது ஆண்டவர் சந்திக்கிறார். ஒரு மனுஷனை 2 தடவை ஆண்டவர் சந்திக்கிறாருன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவங்ககிட்ட வெறுங்கையோடு போனாங்கிற வார்த்தை கஷ்டம்தான். ஏன்னா இன்ஃபேக்ட் அவன் பெரிய வீட்டில் இருந்தால், நிறைய பழகி வச்சுருந்தான், அவன் ஸ்கில்டு லேபர், ஒரு கிராஜுவேஷன் டிகிரிலாம் வச்சுருக்கான். இருக்கலாம். ஆனால் மாதம் சம்பளம் வாங்கணுமே. ஆமாம், ஏன்னா சஸ்டெயின் பண்ணணுமே. மாமா வீட்டுக்கு தான் போகிறான், அவன் கொடுக்குறது தான் திங்க போகிறான். பட் டு திங் மரியாதையாக இருக்கணுமே. சரி, வாட் எவர் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் லைக் தட். ஆமாம், சரி. இப்போ சொல்லுங்க, இப்போ கெட்ட குமாரன் இருக்கிறான், அவன் தந்தைகிட்டேருந்து வாங்கிட்டு போனான். சரி, அப்போவே முடிஞ்சு போச்சுங்க. பெரிய குமாரனுக்கும் இதுவாகிடுச்சு, எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு பிரிவினைன்னு வரும்போது பெரியவனும் சின்னவனும் சேர்ந்துருவாங்க. இப்போ இவன் கெட்ட காரியத்துக்கு தான் எடுத்துகிட்டு போகிறான், வெளியில் போய் அழிச்சு போட்டான். அதுதான் பெரியவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் பார்க்கலாம், ஒரு அழிந்து போன ஒரு கெட்டு போன மனுஷனுக்காக தந்தை உழைத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் யார் பார்க்குற? அவர் ஏற்கனவே தவிப்பில் இருக்கார். பிள்ளை வருவானா எங்கே பண்ணி கொடுத்ததில் தான் போகிறான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் அதே சமயத்தில் அவர் உழைத்து கொண்டு இருக்கிறார். இவன் திரும்பி வந்தால் இவனுக்கு ட்ரெஸ்ஸு போடணும், இவனுக்கு செருப்பு போடணும்னு அவர் உழைச்சிட்டு இருக்காருங்க. எவ்வளோ பெரிய தந்தை பாருங்க. அவரால் உழைக்க முடியுமா பாருங்க. எல்லாத்தையும் பெரியவனுக்கும் சின்னவனுக்கு கொடுத்தாச்சு. இனிமேல் என்ன இருக்குது? இனிமேல் இருக்கிறது அவர்கிட்ட இருக்கிற ஸ்கில்லு. அவர் உழைச்சிருக்கார், அவர் உழைக்க தெரியும் அவருக்கு. அவர் பழகி இருக்கிறார். அவர் பெரிய மனுஷன். அதனால் அவரால் அந்த பெரிய மனுஷ தரத்தை வச்சு அவருக்கான கூலியை அவர் பெற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனால் பெரியவன் வந்து கேட்குறான், உன் கூலி கூட உனக்கு கிடையாது. ஆமாம், எப்போ நீ என்கிட்ட இருந்தியோ நீ எப்படி அவனுக்கு ஆடு அடிக்கலாம்? எனக்கெல்லாம் அடிச்சிருக்கணும். அடப்பாவி. அப்போ இது வரைக்கும் எனக்கு ஆடே அடிக்கலைன்னு பெரியவன் சொல்லும் போது பாருங்க, அத்தனை நாளாக மனுஷன் பத்தியத்தில் இருந்திருக்கான். ஸோ பாருங்க, அதுதான் தந்தையின் செயல். அத்தனை வருஷமாக தந்தையானவர் பத்தியத்தில் இருந்திருக்கார், பிள்ளைக்காக சேர்த்து வச்சுருக்காரு. இன்றைக்கி ஒரு ஆடு அடிக்கிறாரு, இவன் பார்த்து, அதுவும் தான் காசில் தான் அடிக்கிறாரு. அதை பார்த்து இந்த பையன் கேள்வி கேட்குறான். இப்படி தான் இருக்குது கொடுமையின் சூழ்நிலை, காலத்தின் சூழ்நிலை இப்படி தான் இருக்குது. ஆனாலும் நம்ம பிள்ளையை மீட்டுக்கொள்ள வேண்டும், அவனுக்கு பதில் சொல்லணும். ஆமாம், நீங்கள் பார்க்கலாம், பெரியவனுக்கும் பதில் சொல்லணும், சின்னவனுக்கும் பதில் சொல்லணும். 2 பிள்ளைங்க தான், பதில் சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்து 3ஆம் மனுஷனுக்கு பதில் சொல்கிறோம் பாருங்க, அதுதான் கொடுமை. ஆமாம், ஏன்னா சாமி ரூம்லேருந்து இப்போ மாம்பழம் வந்து சொன்னோம், மாமரத்துலேருந்து வரணும். சரி, சம்திங் வாட் எவர் இட் இஸ், நம்ம வெளியில் தொலைச்சிட்டோம், வீட்டுக்குள்ளே தேடக்கூடாது. ஆமாம், அப்படி உங்களுக்குள்ள காரைக்கால் அம்மையார் வந்தாங்கன்னா நீங்கள் சொல்லுங்க, இது வந்து மாம்பழம் எனக்கு பத்தாது, உள்ளே போய் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ என்ன கேட்கலாம்? ஐயோ, நீங்கள் வேறு, எனக்கு அந்தளவுக்கு அது இல்லை. சரி. ஸோ இப்போ நம்ம வந்து கழுவப்படணும், சுத்திகரிக்கப்படணும். அது இந்த கண்ணாடி கடல் தண்ணீரில் நடக்காது. ஸோ இப்போ கண்ணாடி கடல் தண்ணீர் வந்து இதுவாக தான் இருக்கும், ஃப்ரீசிங் கோல்டில் தான் இருக்கும், அதில் நீங்கள் சுத்தம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் சுத்தமாக வேண்டும்னா ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினால தான் சுத்தம் பண்ண வேண்டும். ஸோ அப்போ இங்கே கண்ணாடி கடலில் உங்களுக்கு அந்த ஃப்ரீசிங் கோல்டில் என்ன இருக்கிறது? உணர்ச்சி இருக்கிறது. குமரன் இருக்கிறான். அந்த குமரனையே மீண்டு வருகிறான். எப்படின்னா ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தை கொண்டு அப்படின்னு பார்க்குறான். குமரன் மீண்டு வந்தால் என்ன இருக்கும்? நல்ல சந்தோஷமான பாடல் கேட்கும். அந்த பாட்டை என்னால் பாட முடியாது. சரி, ஆக சூரன் அழிந்து போனான் அப்படின்னு பார்க்கலாம். அது முடிஞ்சு போச்சு. ஒரு குமாரனுக்கும் ஒரு துணைக்கால் தான் வித்தியாசம். ஆனால் பாருங்கள், அந்த துணைக்கால் சாதாரணமானது இல்லை, அடிக்கப்பட்ட வண்ணமான ஆட்டுக்குட்டி
அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ 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 கவனம் வேணும். உணர்ச்சி செயல் இல்லை, ஆண்டவர் தான் செயல் அப்படிங்கிறத பார்த்து நாம் முன்னேற வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ஒசாமா பின் லேடன் அசுரனா? ஆமாம் ஆமாம், இது அமெரிக்கன்ஸு அவனை அழிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அசுரால் அழிச்சா தப்பா அப்படின்னு. நோ நோ நாட் லைக் தட். ஒசாமா பின் லேடன் அவங்க பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில் குடியுரிமை பெற்று அங்கே குடியிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொந்த பிள்ளைகளே தான் அவன் அழிக்கிறான். ஸோ அவங்க அங்கே இது பண்ணுறான்னா, தீவிரவாத செயல் பண்ணுறான், ஒரு ட்வின் அழிக்கிறான்னா அவன் சந்ததிக்கே தான் அவன் அழிவு தேடிக்கொள்ளுகிறான். ஆமாம், அப்படி இருக்கும்போது அப்படியாகப்பட்ட இந்த ஒசாமா பின் லேடன் இப்போ செயல் அதுதாங்க, செயல் அதுதான். உங்களை எந்த செயலுமே உங்களை என்ன பண்ணிவிடுவோம், உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிவிடும். ஸோ இப்போ காரைக்கால் அம்மையாருங்கிற இந்த கதையை தாண்டி எங்கள் வீட்டில் வெளியில் வர முடியாதுங்கோ. எங்கள் வீட்லேயே நிறைய காரைக்கால் அம்மையார் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வரணும். அதுதான் செயல். ஸோ இப்போ நீங்கள் பூஜை அறையே இடிங்க, பூஜை அறையே இடிங்க, இனிமேல் பூஜை அறைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. அதுதான் முக்கியம். ஆமாம், ஏன்னா என் விஷயத்தில் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லைங்க. அடிமை ரொம்பவே நிதானமாக இருக்கிறேன். ஆமாம், இப்போ என்னை சந்திக்கிற பூஜை அறை தான் இருக்கிறத தவிர நான் என்ன முதல்ல சந்திக்கிற பூஜை அறை தான் இருக்கிறத தவிர என்னை தவிர்த்து எந்த பூஜை அறையும் அத்தனை ஒற்றுமை செயல் எங்களிடத்தில் இருக்கிறது. அதனால தான் செயல் வாய்க்குது. ஸோ அதனால் நான் ஒரு உண்மையற்ற சகோதரனையும் நான் பார்க்க முடியும், என் குடும்பத்தையும் என்னால் பார்க்க முடியும். பட் இதில் தவிப்பு இருக்குது, இதில் கஷ்டம் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் இல்லைன்னா இது நடக்காது. ஸோ அதனால் உலகம் உங்களை கஷ்டத்தான் படுத்துவோம். அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்காக இது ஏறெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ அதனால் இப்போ ஆதாம் ஏவாள் இவர்களை ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால அவர்களின் உணர்வை கொண்டு மீட்டு கொண்டார். அப்போ யாரை மீட்டு கொண்டார்? காயின் பிறகுறான், ஆபேல் பிறகுறான். ஸோ அப்படி தான் பிள்ளைகளை மீட்டுக்கொள்கிறார். ஸோ அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சரி, ஆனால் இப்போ என்னென்னா நம்ம உள்ளே இருக்கிறவங்களே நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க. அதுதான் விஷயம். காரைக்கால் அம்மையார் மாரி நம்மக்கிட்ட அடையாளம் தேடுறாங்கோ. அதுதான் பிரச்சனைங்க. ஆமாங்க, இது பூஜை அறையின் கனியா, இதை பேச சொல்லுவோம்னு கேட்குறாங்கோ. நான் பேசுகிறது தான் அவங்களுக்கு கேட்கும். யூசி, இதில் ஒற்றுமை செயல் தான் இருக்கிறது. இங்கே புருஷன் முண்டாட்டி தான் இருக்கிறோம். ஆமாம், நீ ஏன் பூஜை அறையிலேருந்து சத்தம் வரணும்னு கேட்குறாய்? நாங்கள் பேச போகிறோம். ஸோ இட் இஸ் நாட் லைக் தட். இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஆமாம், நீங்கள் எதிராளியின் விரோதியின் செயலில் சேர்ந்து விடுவீர்கள். ஆமாங்க, விரோதியின் செயல் நம்மளோட மரியாதை நம்மள்கிட்ட இருக்கணும். நம்மளோட நாம் அறிவற்றவர்களாக கூடாரத்தில் இருக்கக்கூடாது. ஆமாம், ஏதோ ஒரு உணர்ச்சி நம்மளை இழிவில் தள்ளக்கூடாது. ஆமாம், நம்மளை இன்னொருத்தன் பார்த்து அசுரன்னு சொல்லக்கூடாதுங்க. ஆமாங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமியையும் விட்டுடணும், சொர்க்கத்தையும் விட்டுடணும், பாதாளத்தையும் விட்டுடணும். நாம் இயேசுவை மட்டுமே பற்றி பிடிக்க வேண்டும். ஏன்னா அவர் இறங்கி வந்தார். நாம் அதை தான் யோசிக்கணும். அதில் தான் இருக்கிறது நம்மளுடைய விடுதலை பயணம், நம்மளுடைய வெற்றி பயணம். ஸோ அப்போ விடுதலை பயணம் வெற்றி பயணம்லாம் தேவையா? எனக்கு தேவையே இல்லை. எனக்கு ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் அடிக்கப்பட்டவன்மா ஆட்டுக்குட்டியான இந்த சிந்தனை தான் வேணும். ஸோ அப்போ வாட் டு சே மற்றதெல்லாம் என் சொந்த விஷயம். சரி, ஸோ கம் டு கன்க்ளூஷன். ஸோ இப்போ எனக்கு சக மனுஷியோ எனக்கு இலக்கு இல்லை. ஸோ இலக்கு தவற விடப்பட்ட இலக்கு. ஆமாம். ஸோ இப்போ அடுத்தவங்க என்னோட இலக்கு இல்லை, இலக்கு தான் என்னோட இலக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். அப்போ இலக்கு என்னது? தவற விடப்பட்ட செயல் தான் இலக்கு. என்னத்தை தவற விட்டோம்? நம்ம என்னத்தை தவற விட்டோம்? இது உணர்வின் செயல் இல்லை. இது தந்தை மகனுக்கான செயல்
அப்படிங்கிறது தான் இலக்கு. ஸோ அப்போ நாம் வந்து தந்தையை அடைவோம். ஸோ எப்பயும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க. நான் எப்பயும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன். தந்தையேன்னு கூப்பிட்டுருக்கேன். என்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ட்ராமா நடக்குது, இது இப்படி அது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இது வந்து கோயில் சொத்து இது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்கன்னா, நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பேனா? நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஐ டோன்ட் வாண்ட் இது. நான் தந்தையோடு இருக்கிறதா எனக்கு விஷயமா தவிர, ஸோ ஸோ என்னை தந்தை விசாரிப்பார். ஸோ அப்படி தான் இயேசு சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை விசாரிக்கிறார். நீ ஏன் இதை பற்றி வை யூ ட்ரபிள் ஆஃப் திஸ்? இல்லைன்னா அவங்க நம்மளை கொள்ளையிட தான் விரும்புகிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்களோட பேச்சு நம்ம பதில் தர வேண்டும்ங்கிறது தான். நமக்கு பதில் விஷயம் இல்லைங்க. நம்ம தந்தையை பயன்படுத்துவது தான் விஷயம். ஸோ இப்போ நான் அவரை பயன்படுத்தணும், அதுதான் முக்கியம். என்ன விடுங்கோ, ஃப்ரீயாக விடுங்கோ, டிக்ளேர் எ பிரேக் ஃபார் மீ, அப்படி தான் சொல்லுவேன். ஆமாம், எனக்கு இளைப்பாறுதலை அறிக்கை பண்ணுங்கோள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமாம். ஸோ இப்போ ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம், பாமின்பார் கூட ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் தான். அடுத்த பகுதியில் நாம் பாமின்பாரை பார்ப்போம். அப்புறம் மோசேயின் சிச்சை அதிலெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து இஸ்ரேலர்கள்ட்டேருந்து பாடம் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரி, ஆக ஆசிரியர் குறிப்பு முடிஞ்சு போச்சு. குமாரனா மலை ஏறலாமா, இல்லை 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 நாம் வந்து அவருடைய ரத்தத்தை தரித்து கொள்ளலாமா? ஆமாம், அது உங்கள் இஷ்டம். அது சத்சங்கம். நன்றி நண்பர்களே.